வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த 14 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த குழந்தைத்தனத்தோட திடீர்னு காணாம போயிடுறாங்க. அவங்க தான் பெரிய ஆளு, தன்னை எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெனப்புல, அவங்க இந்த பெற்றோர்கள அவமரியாதையா நடத்துறாங்க. இந்த இடத்துல பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய கேப் உருவாகுறதுக்கு முதல் இடமே இங்க தான். இந்த வயசு தான். ஸோ இந்த வயச சரியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்களும். இந்த வயசுல எப்படி பெற்றோர்கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட நடந்துக்கணும்னு குழந்தைங்களும் விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ, இப்ப எந்த இடத்துல ஒரு முரண்பாடு ஏற்படுதுன்னு பாருங்களேன். இப்ப என்ன பண்ணுவான் பையன், ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட தன்னுடைய வாய்ஸ ரெய்ஸ் பண்ணுவான். ஏதோ ஒரு விஷயம் அம்மா செய்யணும்னு சொல்லுவாங்க, இல்ல அப்பா இத செய்யணும்னு சொல்லுவாங்க, இது உனக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுவான், வேண்டாங்கிறப்ப விடாப்பிடியா என்னால முடியாது அப்படின்னு அவன் வாய்ஸ ரெய்ஸ் பண்ணுவான். ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் சரி பையன் ஏதோ சொல்றான்றதுக்காக அமைதியாயிடுறாங்க. குழந்தை தான் ஜெயிச்சுட்டு தான் அவன் ஒரு கற்பனையில போயிடுறான். ஸோ, அடுத்து என்ன பண்றான், அவன் அவன் தன்னை நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு ஒரு மனசுல போயிடுது. ஸோ அடுத்து என்ன பண்றான், பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு சில விஷயத்துல வெளியில போயிட்டு வர்றது, இல்ல வேற ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த விஷயம், இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம மறைக்கிறான். ஸ்கூல்ல நடந்த விஷயமோ, இல்ல வெளியில நடந்த விஷயத்தையோ, சமூகத்துல நடந்த விஷயத்தையோ பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. அத அப்படியே சொல்லாம மறைக்கிறான். அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் வெளி வட்டார ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்பதான் அவன் புரிய ஆரம்பிக்குது. நான் யார் கூட இருக்கிறேன், எப்படி பழகுறேன் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா, அவன் அவன் வயசை விட மூத்த இளைஞர்கள் கூட பழகுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய பசங்க அவங்களுடைய ஆட்டிட்யூட், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து, இவனும் தான் பெரிய ஆளு. அப்படியெல்லாம் இருந்தா, நாமளும் வீட்ல ஒ நம்மள யாருன்னு காமிக்க முடியும். அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை அவனுக்குள்ள வந்துருது. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தவறான ஒரு பாதைக்கு தான் இது கொண்டு போகுது. எந்த ஒரு பையன் தன்னை விட ஒரு மூத்த வயது பையன் கூட நட்போ, இல்ல ஒரு பழக்கம் ஏற்படும்போது, அது நிச்சயமா ஒரு ஆரோக்கியமா இருக்கிறது இல்ல. இதனால அவனுக்கே உள்ள அந்த குழந்தைத்தனம் அது அடியோடு போயிடுது. ஸோ முன்னாடி காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 80 வயசு, 70 வயசு அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய பையன அடிப்பாங்க. அப்பவும் கண்டிப்பாங்க, திட்டுவாங்க. இப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம், "என்னங்க உங்க பையனுக்கே 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு இன்னமும் கண்டிக்கிறீங்க? அவன் எவ்வளோ வயசானா என்னங்க? எவ்வளோ பெரிய பதவி போனா என்னங்க? அவன் என்னைக்கும் என் குழந்தை. நான் சொல்றத அவன் கேட்பான். நான் சொல்ற விஷயம் நல்லதுன்னு அவன் எடுத்துக்குவான்." இப்போ இவரே பையனே பெரிய பதவியில இருப்பாரு. பெரிய அரசு அதிகாரி இருப்பாரு. இல்ல ஒரு பள்ளியில ஆசிரியரா இருப்பாரு. ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும், தான் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், மதிக்கணும். அவங்க சொல்ற விஷயத்த காது குடுத்து கேட்கணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த 14 வயசுலயே தன்னை அவன் மறந்து, ஒரு தவறான பாதைக்கு அவன் போகறதுக்கான காலகட்டம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. நெறைய பிள்ளைங்க பாருங்க, விதவிதமா இருக்கிறாங்க. அந்த குழந்தைத்தனம்ன்றது அவன் முகத்திலேயே இல்ல. 14 வயசுலயே என்னமோ அவன் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாரி, அவன் முகத்துல ஒரு சோகம், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு வெறித்தனம் இதெல்லாம் அந்த அந்த பசங்க கிட்ட இருக்கு. அந்த குழந்தை பருவம்ன்றதே அவன் இல்லாம போயிடுச்சு பாருங்க. இன்னும் சொல்லப்போனா, இந்த பெண் பிள்ளைங்கலாம் எப்ப 18 வயசு ஆகும் பாக்குதுங்க. நான் மேஜர். என்ன யாரும் எந்த கொஸ்டின் கேட்க முடியாது. நான் ரொம்ப சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கணும். ரொம்ப சீக்கிரத்திலேயே அதான் அந்த காதல் வலையில சிக்கி என்ன பண்றாங்க, 18 வயசு ஆனவுடனே பெற்றோர்கள தூக்கி எறிஞ்சுறாங்க. நான் மேஜர். சட்டம் அ அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, அப்பதான் கல்லூரி 1 ஆண்டு, 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை வார்த்தையில போய் மயங்கி அவங்களுடைய வாழ்க்கைய வீணடிச்சுக்கிறாங்க. 1000த்துல 1, 2 ஏதோ ஒண்ணு தப்பி ஒ ஒரு லைஃப ரன் பண்றாங்க. ஆனாலும் பல ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, இந்த மீடியா மூலியமா, ஃபோன் மூலியமா இந்த பசங்க நெறைய பார்த்து தன்னுடைய வாழ்க்கைய அதுக்கே இழந்துடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்ம இந்த ஃபோன்ல ரீல்ஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த ரீல்ஸ் போடுற பிள்ளைங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குது. தன்னுடைய நேரம், காலம், யோ தன்னுடைய கடமை இதெல்லாம் மறந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, குக்கிங் பண்றது. 14, 13 வயசுல அவங்க குக்கிங் பண்ணி அந்த வீடியோ பார்த்து எத்தன லட்சம் சம்பாதிக்க போறாங்க? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்குண்டான அவங்க ஒரு விளையாட்டுத்தனமான வயசுல அ ரீல்ஸ் போடுறது நான் தப்போ, அல்ல அதுக்கு ஒரு எதிரின்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா அவங்களுடைய கடமைய அவங்க சரியா புரிஞ்சுக்கல. இதுக்கு சில பேரண்ட்ஸுங்களும் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க ஆசைப்பட்டோம் செய்யட்டும். அப்படின்ற மாதிரியான போறாங்க. நீங்க உங்க பசங்க ஓகே. பட் உங்க பையனோ, பொண்ணையோ பார்த்து அடுத்து வர பசங்க, பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க? ஸோ தானும் அது மாரி செய்யணும். தனக்கும் அந்த மாரி ஒரு ஃபேமஸ் கிடைக்கணும். அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட அவங்களுடைய பேக்கிரவுண்ட் எப்படியோ, ஃபேமிலி பேக்கிரவுண்ட் எப்படியோ, அத பத்திலாம் யோசிக்கிறது இல்ல. தான் இது மாரி ஆகணும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ சமீபத்தில பிக் பாஸ்ல கூட நான் படிப்பு ஒரு பெரிய விஷயமே இல்ல. படிக்கலன்னா பெரிய ஆள் ஆக முடியாது அப்படின்ற ஒரு பாப்பா பேசுது பாவம். ஆனா படிப்பு தான் தன்னை யார் என்று அடையாளப்படுத்தி இந்த சமூகத்தில தூக்கி நிறுத்தும். படிக்காதவங்க எத்தனையோ பேர் மேல வந்திருக்கிறாங்க, இவ்வளோ வந்திருக்காங்க. ஆனா அவங்கள விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில தான் இருக்கிறாங்க.
ஆனா அவங்க கிட்டயுமே போயிட்டு நீங்க படிக்காததுனால தான் நீங்க மேல வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் படிச்சிருந்தேன்னா இதை விட இன்னும் உயர்ந்த நிலையை நான் அடைஞ்சிருப்பேன். அந்த படிப்போட தாக்கம், அந்த ஏக்கம் இன்னமும் என் மனசுக்குள்ள இருக்கு. அதனால தான் நான் பல கல்லூரிகளுக்கும், பல பள்ளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, சிறப்பு நன்கொடையெல்லாம் குடுத்துட்டு இருக்கேன்ற பல அறிஞர்கள் வாயிலாக நம்ம கேட்டிருக்கோம். நெறைய பார்த்திருக்கோம். ஸோ படிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உங்க வயசுக்கு ஏத்த அந்த கடமை படிப்புங்கிறது மட்டும் தான். படிங்க. நெறைய விஷயத்த படிங்க. பாட புத்தகம் மட்டுமே படிச்சு, அதையே மனப்பாடம் பண்ணி மார்க்குக்காக ஓடுங்கன்னு நான் சொல்ல வரல. பட் படிங்க. நெறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு பொழுதுபோக்கா நீங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அதனால தான் ஃபோன் யூஸ் பண்றேன்னு நெறைய பிள்ளைங்க சொல்றாங்க. நான் பேசும்போது இல்ல சார் எனக்கு வேற என்ன சார் என்டர்டெயின்மென்ட்டு? முன்னாடிலாம் கிரவுண்டுக்கு போனோம் விளையாடணும். இப்ப அது மாரி யாருமே வரமாட்றாங்க, விளையாட மாட்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அ உங்களுடைய மனது வந்து அலைபாய ஆரம்பிச்சுருது. சரிங்களா? அதனால அத ஒருநிலைப்படுத்துறது இப்ப நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணனால யாரும் பண்ண மாட்டாங்க. மூச்சு பயிற்சி பண்ணா யாரும் பண்ண மாட்டா. பட் உங்கள நீங்களே சரி பண்ணி, அத ஒழுங்குபடுத்தி ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு முக்கிய பங்கு வந்து புத்தகங்கள் இருக்கு. பல அறிஞர்கள் புத்தகம், பல மேதாவிகள் புத்தகம், பல புத்தகங்கள்லாம் இருக்கு. சரியா? எம்.எஸ். உதயமூர்த்தி இருக்காரு, பாரதியார் புக் இருக்கு, பாரதிதாசன் புக் இருக்கு. எத்தனையோ கணக்கில் அடங்காத புத்தகம். சரிங்களா? சரி நீங்க ரீல்ஸ் போடுறீங்க, பண்றீங்க இல்லையா? உங்க ரீல்ஸ்லயே வந்து எவ்வளோ பேரு எவ்வளோ நல்ல விஷயம் சொல்றாங்க. சரிங்களா? நம்ம தாமோனுடைய ஸ்பீச் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இருக்கு. நம்ம பர்வீன் சுல்தான் அம்மா அவங்களோட ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கணும். ஆனா, அத வந்து நீங்க இப்ப தாமோன்னா ஸ்பீச் இதெல்லாம் வந்து புரோகிராமா நெறைய பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு முறை பார்க்குறீங்க. அதனால வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது. ஒரு ஸ்பார்க் உருவாகுது. நீங்க என்ன பண்றீங்க? அடுத்தடுத்து வீடியோ அடுத்தடுத்து அத கடந்து போயிட்டே இருக்கு. உங்க மனசுல அத நிக்க வைக்க மாட்டேன்றீங்க. அதுதான் அங்க பெரிய விஷயம். அந்த டைம், அந்த ஸ்பார்க் அந்த உருவாகும்போது ஒரு எமோஷன்ல அம்மா நான் செஞ்சது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நீங்க ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு திருப்பி நீங்க ஒரு இயல்பாவே எப்படி நம்ம இப்போ நேரத்தையும் டைமையும் நீங்க வேஸ்ட் பண்றீங்களோ அந்த வழியில தான் போயிடுறீங்களே தவிர்த்து அந்த ஸ்பார்க் உங்களுக்குள்ள தக்க வைக்க தெரியல. அந்த உங்களுக்குள்ள உண்டான அந்த நெருப்பு, அந்த ஸ்பார்க்க வந்து எப்படி நீங்க தக்க வைக்கணும்? பல நல்ல புத்தகங்கள் படிக்கிறது மூலியமா தான் உங்களுக்குள்ள அத தக்க வைக்க முடியும். சரிங்களா? ஒரு சின்ன தீப்பொறி தான். நம்ம யார் எந்த ஸ்பீக்கர்ஸ் பேசினாலும், அதுலருந்து உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் ஒரு சின்ன பொறி மாரி தான் தோணும். அத நீ என்ன செய்யணும்? உனக்குள்ள அடக்காச்சு, அத வந்து தீப்பொறிய வந்து தீப்பிழம்பா மாத்தணும். ஒரு எரிமலையா மாத்தி, அது மூலியமா உன்னுடைய வெற்றி, உன்னுடைய இலக்க வந்து பிரகாசமா உலகத்துக்கு எடுத்துக்காட்டணும். நீங்க ரொம்ப சின்ன வயசு தான். 30, 35 வயசுக்குள்ளாரவே வந்து வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமா உங்க லைஃப்ல மாத்தணும். அதுக்கு மிக பேசிக்கான வயசு இந்த 14, 13 வயசு, 15 வயசுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு படிக்க கத்துக் குடுங்க. லைப்ரரிக்கு போங்க. லைப்ரரி போனா எல்லாமே வயசானவங்க, பெரியவங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்த லைப்ரரியும் போய் பாருங்க. ஒரு 14 வயசு பையன் நீங்க பார்க்குறது இப்பலாம் பெரிய விஷயமா இருக்கும். ஆனா, படிச்ச பெரிய பெரிய மேதாவிகள் அப்துல் கலாம் ஐயா எல்லாம் அவங்கெல்லாம் உட்பட அந்த காலத்துலருந்து இந்த பார்த்தீங்கன்னா, நான் படிச்சதே லைப்ரரி தான். பெரும்பாலான நேரத்தில நான் லைப்ரரில தான் வந்து செலவு பண்ணேன். நெறைய புத்தகங்கள் இருக்கு. நம்மால வந்து நெறைய புத்தகம் வாங்க முடியாது. நம்ம வீடு பக்கத்துல எத்தனையோ லைப்ரரிஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போற டைம அங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்க நண்பர்களோட போயிட்டு என்ன பண்றீங்க? அரட்டை அடிக்கிறீங்க, விளையாடுறீங்க, ஃபோன்ஸ்ல ரீல்ஸ் போடுறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஓகே. பட் அதனால உங்களுக்கு என்ன பயன்? என்ன லாபம்? எதுவுமே கிடையாது. உங்க நேரம் தான் வீணாகும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க? இப்ப இந்த நேரம் காலத்த வந்து வீணடிச்சுட்டு, இந்த ஜனவரி, பிப்ரவரில வந்து, "ஐய்யயோ! நான் நல்லவன், நான் உத்தமன், நான் வந்து அம்மா, அப்பாவுக்கு வந்து கீழ்ப்படிருவேன், நான் படிக்க ஆரம்பிக்கணும்." அப்ப நீங்க என்ன பண்றீங்க? புக் எடுக்கிறீங்க, தேடுறீங்க. காலத்தின் பயிர் காலத்திலே செய்யின்னு ஏன் சொல்றாங்க? அந்தந்த காலத்துல நீங்க வந்து பயிர் பண்ண ஆரம்பிச்சு, நிலத்த பண்படுத்தி, அத சமம் செஞ்சு, சீர் செஞ்சு, அத தண்ணி விட்டு, அந்த நிலத்த வந்து பக்குவப்பட்டா தான், அந்த பயிர் அறுவடை செய்ற நேரத்துல அது சிறப்பா அறுவடை செஞ்சிருக்கும். நீங்க கடைசி நேரத்துல போயிட்டு புக் எல்லாமே எடுத்து வச்சு படிச்சுனா, ஒண்ணு எல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கு. ஆனா அப்ப உங்களுக்கு ஞானம் வந்திருக்கும். ஐய்யயோ! நம்ம இவ்வளோ நாள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே! நம்ம எப்படி இந்த டைம ஈக்குவல் பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? நைட் எல்லாம் உட்கார்ந்து படிப்பீங்க. அப்போ நோ நோ டைம். எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துரும். உங்க கூடவே இருக்கிற சில பிள்ளைங்க கொஞ்சம் வந்து அட்வான்ஸா அப்பப்போ படிச்சு கொஞ்சம் நாலேட்ஜபிளா இருக்கிற பசங்க மார்க் எப்படியோ ஒண்ணு எடுத்துடுறாங்க. எழுதி படிச்சு எப்படியோ ஒண்ணு. ஆனா, பட் உங்களால ரொம்ப ஆவரேஜா இருக்கிற பிள்ளைங்களால முடிய மாட்டேங்குது.
அவன் என்ன பண்றான், தப்பி தவிர விழுந்துடுச்சு, ஏதோ ஒரு படிச்சு ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்ந்துட்டான். அது பெரிய சாதனையா நினைச்சுக்கிறான். ரொம்ப வருத்தக்குரிய விஷயம்தான். பட் ஆனா நீங்க மாறணும் அப்படின்னா லைப்ரரிக்கு போங்க. உங்களுடைய டைமை வந்து லைப்ரரிக்கு எவ்வளோ நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால இப்போ லைப்ரரி படிச்ச உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிடுன்னு சொல்லல. படிக்க 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 உங்களுடைய மனசு வந்து சாந்தமடையும். அப்படி சாந்தமாகும்போது என்ன ஆகும்னா, நல்ல விஷயங்கள் மட்டும் மனசுல தங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிறைய விஷயம் புது விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாரி அதுக்காக தான் நீங்க இப்ப லைப்ரரியில ஸ்பெண்ட் பண்ண டைம் அதுக்கப்புறம் நீங்க உங்க சப்ஜெக்ட் புக் எடுத்து படிச்சீங்கன்னா, ஜஸ்ட் 1 ஆர் 2 டைம்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த மனசுல பதியக்கூடிய சக்தி அது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். அதனால தான் நண்பர்களே, மாணவர்களே உங்களுக்கு சொல்றேன். லைப்ரரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெறைய நேரத்த வந்து நீங்க எங்க வேஸ்ட் பண்றீங்கன்றத உங்களுக்கு தான் தெரியும். இது வந்து அட்வைஸ் ஆகவோ, இல்ல இது மாரியெல்லாம் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த வயசுல உங்களுக்கு வந்து இந்த ஃபேமஸ் ரொம்ப அந்த ஆசை வந்துருச்சு. நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். எப்படி எதுல ஃபேமஸ் ஆகுறீங்க? நீங்க ஃபோன் மூலியமா வந்து வீடியோ போடுறீங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறீங்க. இதெல்லாம் போட்டனால உங்கள பத்தி நீங்க இருக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அதனால உங்களுக்கு என்ன பயன்? இல்ல உங்கள பார்க்கிறவங்களுக்கு என்ன பயன்? சரி நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க ரீல்ஸ் போடுறீங்க இல்லையா? அந்த டான்ஸ் ஆடுறீங்க, பாட்டு பாடுறீங்க. அதுக்கு பதிலா உங்க சப்ஜெக்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பேஜஸோ, இல்ல ஒரு நல்ல ஒரு கொஸ்டின்ஸோ, அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி அத வீடியோவா போடுங்க. இப்போ அதனால உங்களுக்கும் அது பை ஹார்ட் ஆகுது, மெமரி ஆகுது. அந்த வீடியோ பார்க்குற மத்த பிள்ளைங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. அது ஏதாவது ஒண்ணு புரியல, ஒரு தியரமோ, இல்ல ஒரு ப்ராப்ளமோ, ஏதோ ஒரு சயின்ஸ் ஒரு ஈக்குவேஷனோ, ஏதோ ஒண்ணு புரியலன்னா, அத பார்த்து அவங்க வந்து கத்துக்குவாங்க. அத பார்க்க 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 என்ன ஆகும்? அவங்களுக்கும் அது படிச்ச மாரி ஒரு ஃபீல் ஆகும். அத தான் படிச்சதே ரீகால் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்களுக்கும் உங்க வீடியோ பார்க்கும்போது, நாம இத படிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்கோம். இத நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ டவுட்ஸும் வர ஆரம்பிப்போம். ஸோ இது மூலியமா உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேட்ஜ் வளருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பிள்ளைங்களே, தேவையற்ற ரீல்ஸு, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத அந்த வழக்கங்கள், அந்த ஆட்டம் பாட்டம்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு படிப்புக்கு மேல உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய அந்த தீப்பொறி உங்க மனசுக்குள்ள இருந்த தீப்பொறி பிரகாசமா, வெளிச்சமா ஊருக்கே, உலகத்துக்கே வந்து வழிகாட்டியா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அது நிச்சயமா நடக்கும். நன்றி.